ஆழ்ந்த இரங்கல் கூட தெரிவிக்காம விஜய் போயிருக்கிறார். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு செய்தி. எத்தனை உயிர்கள் இன்னைக்கு பலியாக இருக்கு தெரியுங்களா? இது கண்டிப்பாக போனோங்க. நாங்கள் அந்த பகுதியை முதல் குடியிருந்தவங்க. ரொம்ப இக்கட்டான ஒரு இடம். அதில் போய் 1 லட்சம் பேர்த்துக்கிட்ட குவிஞ்சிருக்காங்க பசங்க. ரொம்ப ஒரு தண்ணி கூட 11 மணிலேருந்து பசங்க குவிஞ்சிருக்காங்க. இது ஆபத்தான ஒரு அரசியல். நாங்கள் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். விஜய் பண்ணுற அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல். ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட தெரிவிக்கிறேன். இன்னைக்கு செய்தியாளர் தான் அங்கே கேட்குறாங்க விமான நிலையத்தில், அப்படியே கண்டுக்காம போறாரு. இது என்ன ஒரு அரசியல் தலைவருக்கான அழகு? இது கண்டிப்பா இது கண்டிக்கத்தக்கது. இது நீங்க செய்தியாளர் எல்லாருமே செய்தி விளம்பரப்படுத்துங்க. கும்பலா இருக்குன்னு வந்துட்டான், போயிட்டு பயந்துட்டு இது ஓரத்தில் நின்றுக்கிட்டான். அப்படி வேணா தண்ணி இல்லாம கும்பல போய் செருப்பு கழட்டிட்டு அவன் நசுக்குன்னா அந்து போயிட்டுன்னு வெளியில தனியா ஓடி போயிட்டான். இல்லைன்னா என்ன இருந்தாலும் இவனும் போயிட்டு வந்திருப்பான். இப்போ முடியல பயந்துக்கிட்டு படுத்துக்கிட்டான் வீட்டுல. என்ன நடத்துறாங்க? ஒரு தண்ணி கூட இல்லாம அரசியல் வந்து அந்த அம்மா பேசலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது என்னங்க அர்த்தம்? இதுல தண்ணி இப்ப அவங்க தான் நடத்துனாங்க. ஒரு உட்கார சேர்ல கூட தண்ணி இருந்துச்சு. இவங்க என்ன நடத்து இது பண்ணுனாங்க? ஒன்னே அனுமதி வாங்கிட்டு ஓரத்துல தான் பண்ணிருக்கணும். என் பயம் போயிட்டு பயந்துக்கிட்டு ஓடி வந்து வீட்டுல உட்காந்துருக்கிறான். இதெல்லாம் என்னங்க நடத்து? எத்தனை மணி? 12 மணில இருந்து இதெல்லாம் என்ன நடத்துற? ஒரு வாட்டில் ஹாய் கட்டிட்டு போயிடுவார். அப்படி எல்லாமே ஹாய் கட்டலாம். நாங்களும் தான் ஹாய் கட்டலாம். உயிர் போச்சுன்னா யாரு தருவா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை குழந்தை இத்தனை கிடைக்குது, அதெல்லாம் யார் பாக்குறது? வாட்டில் போய் வண்டியில் ஏறி போயிட்டா போதுமா? Download ShareChat.